ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்ஐபி பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்பிஎஃப் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஓஎஸ்பிஎஃப்னா என்ன, அதோடைய வேர்ஷன்னா என்ன, அதுக்குள்ளே என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் முக்கியமாக இன்டர்வியூவில் எப்படி இதை கிராக் பண்ணுறதுன்றதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓஎஸ்பிஎஃப்னா என்ன அப்படின்னா, ஓஎஸ்பிஎஃப்ன்றது ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட். அப்போது ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டுன்னா என்ன அப்படின்னா, நம்ம வேன் கனெக்ஷன் வேர்ல்டு வைடாக நம்ம ரவுட்டர்ஸோடு தான் நம்ம கனெக்ட் ஆகிட்டு கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா. ஐபி அட்ரஸ் மூலயமா தான் நம்ம டேட்டாஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஓஎஸ்பிஎஃப்குள்ளே எப்படி கம்யூனிகேட் நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடுன்றதே ஒரு ஏரியா. நம்ம சொல்லுவோம் நான் இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் பொறுத்தவரை இந்த ஓஎஸ்பிஎஃப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தமிழ்நாடுன்றதே ஒரு ஏரியா, ஆந்திரான்றது ஒரு ஏரியா, கர்நாடகான்றதே ஒரு ஏரியா. அப்போது ஏரியா வைஸ் அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஓகே, அப்போது இந்த ஏரியாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, லைக் டிஆர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிடிஆர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஏரியாக்குள்ளே யார் இருக்காங்க, டிஆர் அண்ட் பிடிஆர். டிஆர்னா யார் தெரியுமா, டெசிக்னேஷன் ரவுட்டர். ஸோ இந்த டெசிக்னேஷன் ரவுட்டர், அதுக்கப்புறம் பிடிஆர்னா என்ன, பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர். இந்த ரெண்டு ரவுட்டரும் ஏன் டிஆர் அண்ட் பிடிஆராக செலக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா. ஸோ டிஆர்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது நம்ம ஏரியாவுக்கு ஏதாவது நமக்கு குழா பிரச்சனை, தண்ணி பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு மேலே எம்எல்ஏ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அதே போல் தான் டிஆரை செலக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்றது தான். அப்போது எந்த ரவுட்டர் ஃபஸ்ட்டு, அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கும், எந்த ரவுட்டர் ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணுறாங்களோ அந்த ரவுட்டருடைய நேம் தான் டெசிக்னேஷன் ரவுட்டர். ஓகே, பிடிஆர்னா என்ன அப்படின்னா, இப்போ டெசிக்னேஷன் ரவுட்டரில் இருக்கிறது எல்லாமே பேக்கப் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால தான் பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர். ஸோ டிஆர் அந்த ரவுட்டரில் ஏதாவது இஷ்யூ வரலாம், அப்போது இது பேக்கப் என்ன ஆகும், ஆக்டிவ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் டிஆர் அண்ட் பிடிஆர். அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ரவுட்டர்ஸ் இது ரவுட்டர்ஸ். அதுக்கப்புறம் எட்ஜில் ஒரு ரவுட்டர் இருக்கும், பார்டரில் ஒரு ரவுட்டர் இருக்கும், அது பேர் தான் ஏபிஆர்னு சொல்லுவாங்க, ஏரியா பார்டர் ரவுட்டர். இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா அங்கேயும் ஒரு ஏரியா பார்டர் ரவுட்டர் இருக்கும், கர்நாடகா இருக்குன்னா அங்கேயும் ஒரு ஏரியா பார்டர் ரவுட்டர் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ரவுட்டருக்கும் நம்ம டைரெக்டாக கம்யூனிகேஷன் போகுதா அப்படின்னா அப்படி கிடையாது, கம்யூனிகேஷன் டைரெக்டாக போகாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஒருத்தருக்கு டேட்டாஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா வந்து டைரெக்டாக போகாது. அந்த டேட்டா எப்படி போகும் அப்படின்னா, லைக் மிடில் யார் இருப்பாங்கன்னா ஏரியா ஜீரோன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஏரியா ஜீரோன்றது யாருன்னா பேக் போன் ஏரியா, இவங்க தான் மெயின் திங். ஓகே, ஸோ நான் அனுப்புகிற டேட்டா கரெக்டாக இருக்கா, நான் கரெக்டான ஆளுக்கு தான் அனுப்புகிறேன்னா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது. இப்போ நம்ம டைரெக்டாக பாகிஸ்தான், ஸோ வேறு கண்ட்ரியோட பேச முடியாது. பாகிஸ்தானோட ஏதாவது டேட்டாஸ் அனுப்பிச்சோன்னா நமக்கு உடனே ஃபோன் கால்ஸ் வரும், போலீஸ்கிட்ட இருந்து வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போது தேவையில்லாத இடத்துக்குலாம் இது போகாது, வெரிஃபை பண்ணும். ஏதாவது ஆப்யூஸாக பேசினா கூட உடனே நமக்கு வார்னிங் மெசேஜ்லாம் வரும். அது இல்லை யார் கொடுக்கறதுனா ஏரியா ஜீரோ தான். ஓகே, அப்போது ஏரியா ஜீரோ தான் மெயின் திங், ஏரியா பேக் போன் ஏரியான்னு சொல்லுவாங்க இதை. அப்போது இதுக்கு தேவையான எந்தெந்த கண்ட்ரியோட நம்ம கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம், ஃபாரினில் போயிட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஆன்லைனில், அதுமாரி பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் இங்கே ஸ்விக்கி இருக்குது, நான் இங்கே ஆர்டர் பண்ணுறேன், சாப்பிட்றேன். இதே நான் அங்கே போயிட்டு ஃபாரின் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி அது இது பண்ண முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எந்தெந்த லிங்க்கோடு நம்ம கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது யார் அந்த லிங்க் எல்லாம் கொடுக்குறது அப்படின்னா ஏஎஸ்பிஆர், அட்டானமஸ் சிஸ்டம் பார்டர் ரவுட்டர். ஸோ இந்த அட்டானமஸ் சிஸ்டம் பார்டர் என்ன பண்ணும், லிங்க் எல்லாத்தையும் யார்கிட்ட ஷிஃப்ட் பண்ணும்,
ஏரியா 0 கிட்ட ஷிஃப்ட் பண்ணும். அப்போ ஏரியா 0 கிட்ட இருந்து எல்லா ஏரியாவும் லைக் இப்போ கர்நாடகா இருக்கு, தமிழ்நாடு, நெக்ஸ்ட் கேரளா எல்லாமே யார்கிட்ட போகும்னா இன்ஃபர்மேஷன் ஏரியா 0. அப்போ மிடில் இருக்கும். அப்போ அந்த ரவுட்டர் கிட்ட தான் எல்லா இன்ஃபர்மேஷன் போகும். இது கரெக்டா இடத்துக்கு போகுமா, இது இவங்களுக்கான டேட்டா கரெக்டா இருந்தால் தான் அது மூவ் பண்ணும், இல்லைன்னா அங்கேயே ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் திங் OSPF உடைய ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட் இதில் 2 வெர்ஷன்ஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். OSPF-க்குள்ள 2 வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன வெர்ஷன் பார்க்கலாம். OSPF 2 அண்ட் OSPF 3. அப்போ OSPF 2ன்றது என்னன்னா IPv4 அட்ரஸ் தான். நம்ம லாஸ்ட் வீடியோஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் IPv6. அப்போ IPv4ன்றது என்னன்னா 4.3 பில்லியன்ஸ் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். IPv6 என்ன, நம்ம ட்ரில்லியன் கணக்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஃபாரின் கண்ட்ரிலலாம் ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இதுல என்ன அல்காரிதம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டிஜிக்ஸ்ட்ரான்ற ஒரு அல்காரிதம் இதுல யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ரவுட்டருக்குள்ள என்னென்னலாம் கான்ஃபிகரேஷன் வேணும் அதுதான் மெயின் இல்லையா. இப்போ நான் இங்க இருக்கேன், இப்போ வேற கண்ட்ரியோட நான் கனெக்ட் ஆகுறேன் அப்படின்னா எல்லா ரவுட்டர்ஸுக்கும் ஒரு ஐடி இருக்கும். ஓகே, ஒரு ரவுட்டர்ல என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா ரவுட்டர் ஐடி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் இருக்கும், ஆத்தென்டிகேஷன் இருக்கும், ஸ்டப்பு யாரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆத்தென்டிகேஷன் என்ன, எல்லாமே ஒரு ரவுட்டருக்குள்ளே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது இருந்தால் தான் நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரி வரைக்கும் டேட்டாஸ் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகும்போது 1 to 1 ரவுட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நெய்பர்ஷிப் என்ன ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் இருந்தால் தான், இந்த கான்ஃபிகரேஷனில் இருந்தால் தான் நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த நெய்பர்ஷிப் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாட் ஆர் தி கண்டென்ட் ப்ரெசன்ட் இன் தி ஹலோ பேக்கெட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன், ரவுட்டர் ஐடி, நெட் மாஸ்க், ஹலோ அண்ட் டெட் இன்டர்வல், ஆத்தென்டிகேஷன், ஸ்டப்பு, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ், நெய்பர்ஷிப் ஐடி, ஏரியா ஐடி. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் OSPF அப்படின்னா OSPFனா என்ன அப்படின்னா இது வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மல்டிகாஸ்ட் அட்ரஸ் இன் OSPF அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோடைய அட்ரஸ் வந்து மல்டிகாஸ்ட் அட்ரஸ் 224.0.0.5. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரோட்டோகால் நம்பர் வாட் இஸ் OSPF ப்ரோட்டோகால் நம்பர் 89. Next, what is advantage of OSPF? They will connect different neighborship. Okay, so neighborship form பண்ணி connect பண்ணி communicate பண்ணும். இதுதான் OSPF உடைய advantage. இன்னைக்கு வீடியோவில் நம்ம OSPF பற்றி ஜஸ்ட் பேசிக்காக நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் OSPF பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கான்ஃபிகர் பண்ணலான்றதை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். OSPFல ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த CCNA சீரீஸை உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம SLA இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.